நம்ம இப்போ நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கூட்டணி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி அப்படின்ட்டு நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது ஆம் ஆத்மி தலைவரான கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி, அதாவது தமிழக மக்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சமூக நீதி அப்படின்ட்டு பேசவர் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா மோடியோட பெரிய சங்கி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மோடியோட பெரிய சங்கி. ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கூட கூட்டணி வச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் அதோடைய தரம் இழந்து விட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. எந்த கட்சி ஊழல் கட்சி, அதாவது டெல்லி வந்து ஊழலில் மலியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில், அதாவது காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி விட்டு தான் எது வந்துச்சுன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்துச்சு. இப்போ அந்த ரெண்டு கட்சியும் ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ஊழலுக்காக ஆம் ஆத்மி எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன, எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா ஊழல் செஞ்சது வந்து காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் செய்து பரப்புரை செய்து டெல்லிக்கு ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி பின்னாடி காங்கிரஸ் கூடயே கூட்டணி வைக்கிறதுக்கு ஆம் ஆத்மி கட்சின்ற கட்சியே தேவையில்லை, பேசாமல் காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கலாம்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சி தலைவரான கெஜ்ரிவால் ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு நல்லவர் கிடையாது. குறிப்பாக அவர் வந்து மோடியோட பெரிய சங்கி எப்படி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது மோடி வந்து ராமர் கோயிலில் இருந்தார்னா அவர் அனுமான் கோயிலில் இருப்பார். அதுக்கப்புறம் மோடி வந்து ராமர் பாடல் இங்கே பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா இவர் போய் அனுமான் கோயிலில் போய் அனுமான் சாலிசா அப்படின்ற அனுமான் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு இருப்பார். இதுதான் சமூக நீதி, இவங்க சொன்ன சமூக நீதியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 370, அதான் ஆர்டிகிள் 370 ஜம்மு காஷ்மீருக்கு ஆதரவு கொடுத்த கட்சியும் இது தான். என்ஐஏ அதுக்கப்புறம் சிஏவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கருத்தும் சொல்லாமல் பாஜகவுக்கு ஆதரவு அதாவது இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்ட்டு சொன்ன கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தான். ஏன் டெல்லி மக்கள் வட இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவாவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். டெல்லி மட்டும் ஏன் மாறலை, டெல்லியில் மட்டும் ஏன் பாஜகவால் ஆரம்பில்லைன்னா அங்கே தான் ஏற்கனவே ஒரு இந்துத்துவவாதி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது இன்னொரு இந்துத்துவவாதியான மோடிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் அவரை விட பெரிய சங்கி என்று நிரூபித்து கொண்டே இருப்பவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இதனால தான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி வந்து ஒரு முறையற்ற முரண்பாடான ஒரு சிக்கல் நிகழ்ந்த கூட்டணி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதேமாரி இந்த என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி மட்டும் நல்ல கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது வந்து மிரட்டப்பட்ட எல்லா கட்சியும் காசு கொடுத்து கொண்டு வரப்பட்ட கூட்டணி தான் பாஜக கூட்டணி. முரண்பாடான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேர்தல்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் மோசமாக இருக்குதுன்னா இந்த சாக்கடை அரசியல்னால்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வந்தேன்றத டாப்பிக்கை தாண்டி அப்படியே இங்கே போயிட்டேன். அதாவது கெஜ்ரிவால் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிராக கட்சியை தொடங்கினார். காங்கிரஸ் செய்த ஊழலுக்கு எதிராக பின்னாடி அந்த காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இந்தியா கூட்டணின்ற சமூக நல கூட்டணியில் போய் ஒரு சங்கி போய் சேர்ந்துக்கினார். அதுவும் இல்லாமல் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி மதுபான கொள்கையில் காசு வாங்கிட்டாங்க இவங்க கட்சிக்காரங்க அப்படின்றது தான் இது. இவர் மேலே 9 டைம் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் இருக்காரு. நீங்கள் தான் உங்கள் மேலே தப்பு இல்லைனா 9 டைம் சம்மன் கொடுத்து நீங்கள் ஏன் அங்கே போகல அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் நினச்சிருங்க இங்கே காங்கிரஸ் வந்தால் இந்தியா அப்படியே மாறிடும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து காங்கிரஸ் வந்தாலும் மாறாது, பாஜக வந்தாலும் மாறாது. போட்ட சட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றது தான் பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்குது. இவங்க சொல்கிற மாரி சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வந்துடும், பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வந்துடும்ன்றதெல்லாம் கட்டுக்கதைகள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டே இல்லாமல் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வாக்குறுதி கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான வாக்குறுதிகள். இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல அப்படின்றது தான் உண்மை. காங்கிரஸ் ஆட்சியே அமைஞ்சாலும் டோல்கேட்லாம் மொத்தமாக இந்தியா முழுக்கெல்லாம் ஒன்றும் எடுத்துட மாட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.